அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியில் பொங்கல் பண்ணலாம். ஒரு டம்ளர் அரிசியை எடுத்து நல்ல வாசம் வர்ற அளவுக்கு பொன்னிறமாக வறுத்துட்டு அதை அப்படியே பவுட்ரு பண்ணி மிக்சியில் ஒரு சுற்றி ரவையாட்டம் திரித்து எடுத்து வச்சுக்கிட்டு வானலியில் எண்ணெயை விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இல்லைன்னா பாசிப்பருப்பு, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து ஒரு டம்ளர் பவுட்ரு, ஒரு டம்ளர் ரவைக்கு 4 டம்ளர் குக்கரில் வச்சோம்னா 4 டம்ளர் வச்சு ஒரு 5 விசில் வச்சோம்னா நல்லா வெந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி துருவல் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம். நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன், அதனால் 4 பங்கு தண்ணி ஊற்றிடலாம். ரவையாக அடிச்சிருக்கோம், ஆனால் கொஞ்சம் பவுட்ராகவும் இருக்குது. அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிட. உப்பு தேவையான அளவு போட்டு அந்த தண்ணியை கொதிக்க விடலாம். கொஞ்சம் புதினாவும் மல்லியும் போடலாம். கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கருப்பு கவுனி அரிசி ரவையை உள்ளே போட்டு நல்லா கிண்டி வேக விடணும். பாத்திரத்தில் வேக வச்சோன்னா ரொம்ப நேரம் ஆகும். குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் வச்சோம்னா சூப்பராக வெந்துடும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகருக்கு, கைகால் வலி, மூட்டு வலி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல ஒரு சிறந்த உணவு. அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும்தான் இந்த அரிசியை சாப்பிடுவாங்களாம். வேறு யாரும் வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்களாம். ஆரோக்கியமாக இருக்கிறதுனால அதை நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அந்த காலத்தில் ராஜாக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. தேவையான அளவு கருவேப்பிலை, மல்லி போட்டு வேணும்னா கொஞ்சம் தேங்காய் பூ தூவி ஜீனி போட்டு சாப்பிட்லாம். இல்லை குழம்பு இல்லைன்னா ஏதாவது காய் பொரிச்சிருந்தோம்னா அதை சைடிஷ் வச்சு சாப்பிட செமையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால இது எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.